எம்ஜிஆர் வந்து அதில சொல்லுவாங்க, அவருக்கு கை கால ஆட்டாம பேச முடியாது. அதனால பேண்ட் பாக்கெட்ல கைய வச்சிருப்பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்ல. ஆனா ரொம்ப இயல்பா இருக்கும். தனியா ஒரு பெண் வந்து பட்டணத்துக்கு வரக்கூடாது என்பத, "நீ இங்க இருக்காதம்மா, ஊருக்கு போம்மா, ஊருக்கு போம்மான்னு" சரோஜாதேவிட்ட 10 தடவ அவரு அட்வைஸ் பண்ணுவாரு. "ஒரு இளம்பெண் இந்த பட்டணத்தில இப்படி இருக்க முடியாது, பாதுகாப்பு கிடையாது" அப்படின்னுவாரு. அந்த பொண்ணு வந்து கிராமத்து பொண்ணுன்றனால அது அப்படின்ட்டு போயிரும். எப்ப பார்த்தாலும் அப்படி ஒரு மேனரிசம் அதுக்கு குடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நான் ஒரு உண்மை சம்பவத்த சொல்றேன். ஒரு தடவ நானு படகோட்டி படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஒரு அம்மா படம் பார்க்கும்போதே அழுதுச்சு. இன்ட்ரோவல் விட்டோனே, "ஏம்மா அழுதுகிட்டே படம் பார்க்குறீங்க?" அப்படின்னேன். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, "நான் எங்க வீட்டுக்காரரோட கோவிச்சுக்கிட்டு, நானு ஒரு தடவ பட்டணத்துக்கு போனேன். அங்க எங்க அண்ணன் இருந்தாங்க. ஒரு அட்ரஸ் குடுத்திருந்தாங்க. பிள்ளையார் கோவில் தெரு, இந்த ஒரு சைதாப்பேட்டை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு அட்ரஸ் குடுத்திருந்தாங்க. அத எடுத்துக்கிட்டு நான் போனேன். 2 பிள்ளைகளோட போய் அங்க நிக்கிறேன். அங்க இருக்கிறவங்க கிட்ட இது எங்க போணும், என்னன்னு கேட்டா, யாருக்குமே கரெக்ட்டா வழி சொல்ல தெரியல. இந்த அப்படி போ, இங்கிட்டு போ, அங்க போய் பஸ் ஏறு, என்னென்னவோ சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. அப்போ ஒருத்தர் வந்து, "யாரும்மா நீங்க இங்க நின்னுட்டுருக்கீங்க பிள்ளைகள வச்சுக்கிட்டுன்னு?" கேட்டாங்க. நான் வந்து, "உனக்கு எதுக்கு பதில் சொல்லணும்?" அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. அப்புறம் இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. பார்த்தா கார்ல கொஞ்சம் தள்ளி ஒரு கார் நின்னுச்சு. அதுக்குள்ள எம்ஜிஆர் இருந்தாரு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, "இங்க தனியா நிற்காதீங்க. நீங்க போங்க. இந்த வீட்டுக்காரரோட பிரச்சனை" அப்படின்னு சொன்னோனே, "நீங்க போங்கம்மா. நான் உங்க வீட்டுக்காரர்ட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்லி, "முதல்ல இவங்கள பஸ் ஏத்தி விடு. சாப்பாடு வாங்கி குடுத்து பஸ் ஏத்தி விடுன்னாங்க." நான் சாப்பாடு வாங்கி குடுத்து எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பஸ் ஏத்தி விட்டு கையில காசு குடுத்தாங்க. நான் இங்க வந்து மதுரையில இறங்குறேம்மா, எங்க வீட்டுக்காரர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டாரு, பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்போ அவர் வந்து என்கிட்ட ரொம்ப பணிவா பேசி என்னைய வீட்டுக்கு கூட்டு போனாங்க. என்ன நடந்திருக்குன்னா, எம்ஜிஆர் இவங்கள பஸ் ஏத்தி விட்ட உடனே மதுரையில அந்த பகுதி, அவங்க குடியிருக்கிற பகுதியில உள்ள எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் இருக்கும் இல்லையா? அந்த ரசிகர் மன்ற தலைவர்ட்ட சொல்லி, "இன்னாரு இந்த வீட்ல இருக்கிறவர்ட்ட புத்தி சொல்லு, மனைவியை மக்கள வந்து சந்தோஷமா வச்சுக்கிட சொல்லு. அது கோவிச்சுக்கிட்டு இவன் அடிச்சான்னு இங்க வந்துருச்சு, மெட்ராஸ்க்கு வந்துருச்சு. நான் இப்ப பத்திரமா பஸ் ஏத்தி விடுறேன். அது காலையில வந்து சேரும். பஸ் ஸ்டாண்ட்ல போய் கூட்டிட்டு போ சொல்லு. ஆனா ஒழுங்கா வச்சுக்கிட சொல்லு. நீ வந்து அவங்க குடும்பத்த கண்காணிச்சு பார்த்துக்கிட்டே இரு. ஏதாவது அவன் திரும்ப அந்த பொண்ண கொடுமைப்படுத்தினான், அடிச்சான், வச்சான்னா எனக்கு தெரியப்படுத்து" அப்படின்னாராம். யாரோ ஒரு பொண்ணு. இவன் தினம் சென்னைக்கு எத்தனையோ 1000 பேர் வர்றாங்க. ஏதோ எம்ஜிஆர் கண்ல அது போயி, இது ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு நிக்குதே, இதுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன செய்றதுன்னு, தன்னுடைய ஆட்கள விட்டு, வேலையாட்கள விட்டு அத பஸ் ஏத்தி விட்டுட்டு, உடனே ரசிகர் மன்றத்தில சொல்லி, அது ஹஸ்பண்ட்க்கு புத்தி சொல்ல சொல்லி, "நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க"